சார் வணக்கம் சார். நான் சேலம் சரவணா ஸ்டோர்லேருந்து பேசுகிறேன். போன வருஷம் நம்ம இட்லி பாத்திரம் பார்த்தோம். அது வந்து இப்போ வந்து ரேட்டு அதோட அதிகமாயிருக்கு. ரேட்டு வந்து இப்போ போன தடவை பார்த்த இட்லி பாத்திரத்தோட இந்த தடவை வந்தது ரேட்டு அதிகமாயிருக்கு. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். இது நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு சின்ன இட்லிலேருந்து ஆரம்பிக்கலாம். 6 குழி இருக்கிறதுங்க சார். சின்ன ஃபேமிலிக்கு ஒரு 6 குழி இருக்கிற இட்லி இது. இது 2 தட்டு வருங்க. ஒரு 2 ஒரு தட்டில் 3 இட்லி வருங்க. அதோட நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்டீமர் பிளேட் வரும் இதில். ஆமாம், இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம உடனே இட்லி ஊற்றி கொடுக்குற மாதிரி. இது 640 ரூபா இதோட ப்ரைஸு. ஆமாம் சார். குழந்தைங்களுக்கு மினி இட்லி வேணும்னு கேட்குறாங்கல்ல, அதுக்கு உண்டான இட்லி பாத்திரம் இது. இங்கே பாருங்க, இதில் 3 தட்டு வருங்க சார். 3 தட்டு. இதில் வந்து 5 குழி வருங்க சார். 15 இட்லி வரும். மினி இட்லி ரொம்ப குட்டியாக இருக்கும் பாருங்கள். குழந்தைங்களுக்கு மினி இட்லி நல்லா இருக்குங்க. என்ன ரேட்டுக்கு வருது? இதோட ப்ரைஸு 700 ரூபாங்க சார். 700 ரூபா வருது. ஆமாம். இது வந்து இப்போ புது மாடலில் வந்திருக்கு. ட்ரை பிளேயில் இட்லி பாத்திரம் மினி இட்லி பாருங்க. பெருசும் இல்லை சின்னதும் இல்லை. எத்தனை தட்டுங்க வருது? இது வந்து உங்களுக்கு வந்து 4 தட்டு வந்துடும். 4 தட்டு. தட்டுக்கு எத்தனை குழி? 4 4 8 8 16 இட்லி வருங்க சார். இது வந்து ட்ரை பிளேயில் வந்திருக்கு. இது நம்ம வந்து ஒரு குழம்பு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இது வெயிட்டான பொருள். குழம்புமே வச்சுக்கலாம். ஆமாம். ஓகே. என்ன ரேட்டுக்கு வருது? 840 ரூபாங்க சார். 840. ஆமாம். இதோட ரேட்டு வந்து நம்மளுக்கு 840 ரூபா வருது. இதுவும் அதே மாதிரி தான், மினி இட்லி தான். இது வந்து பாத்திரத்துக்குள்ளார வருதுங்க சார். இங்கே பாருங்க, இப்படி ரேக்கு மாதிரி வரும். 20 இட்லி. ஆ. இதில் வந்து நம்ம குழம்பும் வச்சுக்கலாம், நம்ம இட்லியும் ஊற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம குழம்பு, ரசம் இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். குழம்பு ரசம் எல்லாமே வச்சுக்கலாம், இட்லியும் ஊற்றிக்கலாம். என்ன ரேட்டுக்கு? இது வந்து 870 ரூபா. 870. ஆமாம். இது பாருங்க சார், 10 இட்லி. இது 2 தட்டு வந்துருங்க சார். 10 இட்லி. இதுக்கு வந்து 2 ஸ்டீமர் பிளேட்டு. காய்கறி வேக வச்சுக்கலாம், கொழுக்கட்டை எல்லாமே ஆவியில் வேக வைக்கிற அனைத்து பொருளும் இதில் வேக வச்சுக்கலாம். ஆமாம். இது 2 ஸ்டீமர், 2 ஃப்ரீ. இதோட மாடல் பேர் என்னக்கா? இட்லி பாத்திரம். இது ஹீரோ ஸ்டைலுங்க சார். இதோட இது வந்து 10 இட்லி நம்ம டக்குன்னு ஊற்றுறதுக்கு 10 இட்லி, 2 ஸ்டீமர் பிளேட்டு. இதோட ப்ரைஸ் வந்து 860 ரூபா. 860 ரூபா. ஓகே. இதே அதே மாதிரி தான் 12 இட்லி வரும் சார். ஓகே. இங்கே பாருங்கள், 4 இட்லி வரும். 3 தட்டு வந்துடும். இந்த பாத்திரத்தில் நம்ம என்ன காட்டுறோம்? இது பாத்திரம்லாம் நம்ம வந்து இதுதாங்க சார். இதுல எல்லாம் எதுவும் வைக்க முடியாது. இது 12 இட்லிங்க சார். என்ன ரேட்? இது வந்து 850 ரூபா. 850. இது பாருங்க, சூப்பராக இருக்கும். பழைய காலத்து இட்லி பாத்திரம் மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். 10 இட்லி தான் பாருங்க. இந்த லிட்டு கூட நம்மளுக்கு வந்து சில்வர் லிட்டு தான். பழைய காலத்து இட்லி பாத்திரம் மாதிரி இருக்கும். 10 இட்லி. என்ன ரேட்? இது 1080 ரூபா. 1080. ஆமாம். இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இது அடி பாட்டம் வெயிட் சாண்ட்விச் பாட்டம். இது ப்ரீமியம் கம்பெனி. இது இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு 10 இட்லி வரும். 10 இட்லி 2 தட்டு. இதில் வந்து ஒரு ஃப்ரீ மினி இட்லி ஒன்று ஃப்ரீ. ஆமாம். இதோட ப்ரைஸ் 1100 ரூபா. 1100 ரூபா. இது 12 இட்லிங்க சார். பாத்திரமும் நல்லா பெருசாக இருக்கும். உங்களுக்கு வந்து இதில் 2 ஸ்டீமர் ஒரு ஸ்டீமர் வந்துடும். 12 இட்லி வந்துடும். 2 தட்டு. கீழே வந்து நம்மளுக்கு 5, மேலே வந்து 7.
12 இட்லி ஒரு ஸ்டீமர் பிளேட் வந்துடும். இது என்ன ரேட்டுங்க சார்? இது வந்து 1150 ரூபா. இது வந்து 1150 ரூபா. ஆமாம். அடுத்தது இது நம்ம வந்து செட்டிநாடு இட்லி பாத்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலு. எங்கேயுமே நம்ம எந்த கடையிலையுமே நம்மளுக்கு கைப்பிடி வராது. நம்ம கடையில் மட்டும்தான் இது கைப்பிடியோடு கொடுக்குறோம். 10 இட்லி 12 14 வரைக்கும் இருக்குது இதில். எத்தனை தட்டுங்க சார்? இதில் வந்து 2 தட்டு இருக்குது. 10 5 5 10. ஓகே. என்ன ரேட்டுங்க சார்? இது வந்து 1121 ரூபா வரும். 14 இட்லி செட்டிநாடு இட்லி பாத்திரம் 7 வரும் உங்களுக்கு. சூப்பராக இருக்கும் இட்லி பாத்திரம். எத்தனை இட்லி சொன்னீங்க? 7 14 இட்லி வரும். 14 இட்லி. இது என்ன ரேட்டுங்க சார்? 1550 ரூபா வரும். 1550. ஓகே. இது இட்லி பாத்திரம் இன்னும் சூப்பராக இருக்குது. இப்போ இந்த வருஷம் வந்திருக்கு. உங்களுக்கு 28 இட்லி ஒரு பெரிய ஃபேமிலிக்கு சாப்பிட்ற மாதிரி 28 இட்லி. அதில் வந்து உங்களுக்கு 2 ஃப்ரீயாக இருக்கும். மினி இட்லி வரும், பெரிய இட்லி வரும். ஓகே. இங்கே பாருங்கள் 28 இட்லி. 28 ஒரு தட்டுக்கு எத்தனை குழி வரும்? 7 வரும் உங்களுக்கு. 7 வரும். 28 இட்லி இருக்குது. ஓகே. இது என்ன ரேட்டுங்க சார்? இது வந்து 1750 ரூபா. 1750. இது வந்து 30 இட்லி ஒரு பெரிய ஃபேமிலிக்கு 30 இட்லி சாப்பிட்றதுக்கு. இதில் பாருங்கள் 6 வரும். அதாவது புளி 6 புளி வரும். ஆமாம். 5 தட்டு வந்துடும். உங்களுக்கு ஒரு ஸ்டீமர் பிளேட் வரும். எத்தனை இட்லிக்கு வருது? 30 இட்லி. 30 இட்லி. ஆமாம். என்ன ரேட் இருக்கா? இது வந்து 1800 ரூபா. இது பார்த்தீங்கன்னா ஜேவிஎல் ப்ராடக்ட்டு. ஓகே. இது வந்துட்டு நம்ம வந்துட்டு கீழே வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு மேலே ஸ்டீமர் மாதிரி வரும் உங்களுக்கு. மேலே வந்து ஸ்டீமர் மாதிரி வரும். அதில் வந்து நம்ம வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ரேக் வரும். இந்த ரேக்கில் வந்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இதுலேயே வந்து 30 இட்லி வந்துடும். 30 இட்லி வரும். எது வேணாலும் நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு இதில் காய்கறியும் வச்சுக்கலாம், இட்லி ஊற்றிக்கலாம், 30 இட்லி எல்லா பர்பஸும் இதில் செஞ்சுக்கலாம். என்ன ரேட்டுக்கு வருது? இது வந்து 2400 ரூபா. 2400. ஆமாம். இது பேர் என்ன? இது வந்து ஜேவிஎல் ப்ராடக்ட். ஜேவிஎல் இட்லி பாத்திரம். இட்லி பாத்திரத்திலே ஹெவியாக ட்ரைப்ளைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இது. இது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 8 இட்லி வந்துடும். இந்த இது பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ வெயிட் பாருங்கள். ரொம்ப வெயிட்டாகவே இருக்கு. ட்ரைப்ளை இட்லி பாத்திரம். இதில் நம்ம குழம்பு வச்சுக்கலாம், நம்ம என்ன வேணாலும் இதில் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இது ஹெவி பாட்டம். இதில் 8 இட்லி இல்லாத ஒரு மினி இட்லி ஒரு ஸ்டீமர் பிளேட் வந்துடும் எக்ஸ்ட்ரா. இதில் இது வந்து 2060 ரூபா. 2060. ஆமாம். அதே ட்ரைப்ளையில் 12 இட்லி 3 தட்டு. இது நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி வெயிட். இதில் நம்ம என்ன பண்ணலாம்? இதுலேயும் குழம்பு எல்லாமே பண்ணிக்கலாம். பிரியாணி கூட பண்ணலாமா? அது பெருசில் பண்ணிக்கலாம், இது சின்னது. இதில் 30 இட்லி மினி இட்லி ஸ்டீமரு எல்லாமே இதில் கிடைக்கும். இதில் 2075 ரூபா இதோட ப்ரைஸு. எவ்வளோ சொன்னீங்க? 2075. இது வந்து சாண்ட்விச் பாட்டம். அடி பாட்டம் மட்டும் வெயிட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சோனு பிராண்டு. பாருங்க 8 இட்லி வரும். எத்தனை தட்டு இருக்காரு? இதில் 2 தட்டு வருங்க சார். ஓகே. இதில் வந்து 8 இட்லி ஒரு மினி இட்லி ஒரு ஸ்டீமர் பிளேட். என்ன ரேட்டுங்க? இது வந்து 1320. நம்ம 8 பார்த்தோம் இல்லைங்க சாண்ட்விச் பாட்டம், அதிலே இது 20 இட்லி வரும். ஓகே. உங்களுக்கு 3 தட்டு வரும். உங்களுக்கு 3 தட்டு. 3 தட்டு வரும். ஓகே. தட்டுக்கு எத்தனை குழிக்கா?
3 தட்டு இங்கே வந்து 7 7 14 வரும், மேலே வந்து 6 வரும், மொத்தம் 20 இட்லி வரும். 20 இட்லி. 20 இட்லி. அது இல்லாத மினி இட்லி ஒரு ஸ்டீமர் வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஓகே. இது 2100 ரூபாய் இதோட ப்ரைஸு. இதுங்களா? ஆமாம். ஓகேக்கா. இது நம்ம கடையில் வந்து ஸ்பெஷல் ப்ளே லேடி கம்பெனி இது. ஓகே. ட்ரை ப்ளை இட்லி பாத்திரம் பாருங்கள், இதில் 14 இட்லி வரும். இதுங்களா? ஆமாம். நல்லா இட்லி நல்லா பெருசாக வரும். இட்லி நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், குழம்பு நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் இதில். இதுலைங்களாக்கா? ஆமாம். நல்லா வெயிட்டாகவே இருக்குங்கக்கா. ஆமாம். என்ன ரேட்டுக்கா வருது? இதில் வந்து நம்ம மினி இட்லி ஸ்டீமர் பிளேட்டு எல்லாமே வந்து 2850 ரூபா. 2850. ஆமாம். ஓகே. JBL 12 இட்லி காட்டணும்ல, அதில் இது 14 இட்லி. ஓகே. பாருங்க, 7 7 14 இட்லி வந்துருது. நம்மளுக்கு வந்து ஒரு மினி இட்லி, ஸ்டீமரு, தட்டு இட்லி எல்லாமே இதில் வந்து எல்லாமே வந்துடும். இது மினி இட்லி. ஆமாம். ஓகே. இது பாட்டம் நம்ம ஏதோ யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இதையும் குழம்பு வச்சுக்கலாம் எல்லாமே. இதில் நீங்கள் பிரியாணி சொன்னீங்களா, தம் பிரியாணி வச்சுக்கலாம். என்ன ரேட்டுங்க? இது வந்து 2700 ரூபாய். 2700. ஓகே. இது மிரர் கம்பெனி இதுங்க. ரொம்ப ஒர்த்தான ஒரு பீஸ் இட்லி பாத்திரம். பாருங்க, இதில் வந்து ஹீட் வந்தால் கூட நம்ம இப்படியே எடுத்துக்கலாம், துணி தேவையில்லை. டெய்லி இப்படியே பிடிச்சிக்கலாம். இது வந்து 14 இட்லி வரும். 14 இட்லி வந்துடும் உங்களுக்கு. வந்துட்டு மினி இட்லி, தட்டு இட்லி, ஸ்டீமரு எல்லாமே இதில் வந்துடும். ஓகே. ஓகேக்கா. என்ன ரேட்டுங்கக்கா வருது? இது வந்து 3400 ரூபாங்க சார். 3400. ஓகே. எல்லா இட்லி பாத்திரத்தோடு இது ஸ்பெஷலு, JBL பிராண்டு. ஓகே. இது பாருங்கள், ஒரே இதுலேயே வந்து உங்களுக்கு ரேக்கு மாதிரி வரும். ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு இங்கே பாருங்க, இதில் ஒரு மினி இட்லி வரும். ஓகே. ஒரு மினி இட்லி வந்துடும், ஒரு தட்டு இட்லி வந்துடும், ஒரு ஸ்டீமர் பிளேட் வந்துடும். மொத்தம் 15 தட்டு வரும். ஓகே. 5 தட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது சொல்லுங்க, இது வந்து ஒரு பிளேட்ல வருது, அடுத்த பிளேட்ல என்னென்ன வருது? அதே தான். ஒவ்வொரு பிளேட்லயும் இதே தான் வரும். 5 ரேக் இருக்குது இதுல. 5 ரேக்லயே 5 தட்டு, மினி இட்லி 5, தட்டு இட்லி 5, ஸ்டீமர் தட்டு 5 வந்துடும். எது வச்சாலும் நம்ம 5 தட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம இது ட்ரை பிளேல வந்திருக்கு இது இப்போ நம்மள்ட்ட. அக்கா ஓகே. இப்போ நம்ம இதுல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? இதுல ட்ரை பிளேல இது வந்து நம்ம எது வேணாலும் இது வந்து இது பண்ணிக்கலாங்க சார். இது வந்து வெயிட் அடிபாட்டம் நல்ல ஹெவி வெயிட், அதனால நம்ம எவ்வளோ வருஷம்னாலும் இது வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அக்கா இப்போ டவுட்டு, இப்போ இது சுடுதுன்னு வச்சுங்களேன், இது எடுக்கிறப்ப சுடுமை எடுக்கிறதுக்கு தாராளமாக இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருவோம். ஓகே. இதை வச்சு இப்படி நம்ம எடுத்துக்கலாம். இது வெயிட்டே இருக்கிறனால நம்மளால இதை எடுக்க முடியாது. தனித்தனியாக வச்சா அதில் நம்ம அழகாக எடுத்து அழகாக வச்சுக்கலாம். ஓகே. என்ன ரேட்டுங்க? இது 2700 ரூபா. 2700 ரூபா. ஓகே. போன வருஷம் வந்து பார்த்துருப்பீங்க இந்த இட்லி பாத்திரம். இதே ரேட்டு வந்து போன வருஷம் ரேட் கம்மியாக இருக்குது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரேட்டு அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு எல்லா பொருளோட ரேட்டும் அதிகமாக இருக்குது. அதனால எப்பயுமே எங்கள் கடைக்கு வாங்க, வந்து பொருள் பாருங்கள், இட்லி பாத்திரம் வாங்குங்க. நன்றி, வணக்கம்.